Substitution methodல limit of a function எப்படி calculate பண்றதுங்கிறது பார்க்க போறோம். Given the function x square minus 25 divided by x minus 5. இதுல limit x tends to 5 அப்படிங்கிற வேல்யூவை substitute பண்ணி நமக்கு limit calculate பண்ணணும். Direct substitution x tends to 5 அப்படிங்கிறத இந்த functionல நம்ம substitute பண்றோம். So x இருக்க வேண்டிய இடத்துலலாம் 5 substitute பண்ணா 5 square minus 25 divided by 5 minus 5 equal to 5 square 25, 25 minus 25 0, 5 minus 5 answer 0. So 0 by 0 indeterminate formல நமக்கு answer வந்திருக்கு. இந்த indeterminate form நம்ம determinate form நம்ம change பண்ணி தான் ஆகணும். So that வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா substitution methodல எப்படி solve பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம x என்ன substitute பண்ண போறோம் அப்படின்னா xக்கு பதிலா a plus a xக்கு பதிலா a plus h அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்மளா assume பண்ணிக்க போறோம். Let x is equal to a plus h. இப்போ xக்கு பதிலா a அப்படின்னு நம்ம ஒரு வேல்யூ நம்ம a அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்கிற லிமிட். இந்த லிமிட்ல என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அதுதான் a. இப்போ xக்கு பதிலா aங்கிறதுக்கு பதிலா நம்ம a plus hன்னு போட போறோம். அப்ப h என்ன ஆயிரும் அப்படின்னா x minus a. a this side comes வந்துச்சு அப்படின்னா x minus a. இப்போ h is equal to x minus a. அப்ப x இருக்க வேண்டிய இடத்துலலாம் a plus h போட போறோம். h ஓட லிமிட் xக்கு பதிலா a போட்டோம் அப்படின்னா when x is equal to a அப்படின்னு நம்ம assume பண்ணிக்கிட்டோம்னா h என்ன ஆகும் அப்படின்னா xக்கு பதிலா a substitute பண்றோம் minus a minus a equal to 0. அப்ப லிமிட் என்னன்னா x is equal to a அப்படிங்கும்போது h is equal to 0 அப்படின்னு ஆயிடும். So that இங்க நீங்க h க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா x is equal to a ஆயிடுச்சு. அப்ப லிமிட் x tends to a x square minus 25 divided by x minus 5. x minus a க்கு பதிலா இங்க நீங்க 5 போடுறதுக்கு பதிலா நீங்க லிமிட் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா லிமிட் h tends to 0 x க்கு பதிலா a க்கு பதிலா நம்ம இப்ப என்ன சேஞ்ச் பண்ண போறோம்னா h is equal to 0 ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். x இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் என்ன போடணும் a plus h ன்னு போடணும். வேற a க்கு பதிலா இங்க கொஸ்டின்ல a க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 கொடுத்திருக்காங்க. 5 plus h whole square minus 25 divided by h க்கு பதிலா x க்கு பதிலா 5 plus h minus 5. Plus 5 minus 5 cancel. இங்க a square plus b squareங்கிற ஃபார்மெட்ல expand பண்ணா a square plus 2 a இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு b இருக்க வேண்டிய இடத்துல h இருக்கு 2ab plus b square b இருக்க வேண்டிய இடத்துல h இருக்கு h square minus 25 denominatorல ஒரு h இருக்கு which is equal to 5 square ஓட value 25 plus 5 2s are 10 into h. 10h plus h square minus 25 divided by h. 25 25 cancel. h ரெண்டுலையும் காமனா இருக்கு வெளியில எடுக்கலாம். That is h நான் காமனா வெளியில எடுத்துட்டேன்னா 10 plus இங்க ஒரு h வெளியில போயிடுச்சு பேலன்ஸ் ஒரு h பேலன்ஸ் இருக்கு divided by h cancel. இப்ப h tends to 0 போட்டோம்னா h இருக்க வேண்டிய இடத்துல 0 போட்டுட்டோம்னா ஆன்சர் 10. இந்த substitution methodல டைரக்டா substitute பண்ணா நமக்கு indeterminate form வந்துச்சு. இந்த x square minus 25 a square minus 5 squareனு கூட எடுத்துக்கிட்டு x plus a x minus a னு போட்டு கூட நம்ம solve பண்ணலாம். பட் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்ல எப்படி சால்வ் பண்றதுங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக a plus h நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஏங்கிறது கொஸ்டின்லேயே இந்த லிமிட்டா கொடுத்துருக்கிற வேல்யூ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மை டிட்டர்மினன்ட் ஃபார்முக்கு ஃபைனல் ஆன்சர் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு.